ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் இந்த மனசுலாயோ மஞ்சு வாரியர் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய அவுட்லைனை வந்து நம்ம டிராயிங் பண்ண போகிறோம் கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணி. ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாராவது புதுசாக நம்மளோட சேனலுக்கு வந்துருந்தீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து இந்த கிரிட் மெத்தடை வரைகிறதுக்கு ஒரு கிரிட் ஆப் தேவை. நான் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட் ஆர்ட் அப்படிங்கிற அப்ளிகேஷனை வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதை நம்ம வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கலாம். வேணா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் வேணால் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தெரியல அப்படின்னாக்கா இது ஓப்பன் பண்ணோம்னா கேலரி, அப்புறம் சேவ்டு இமேஜஸ், அப்புறம் ஃபீட்பேக்னு இருக்கும். இதில் நம்ம கேலரியை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம கேலரிக்குள்ளார போயிடும். ஸோ இதில் வந்து நமக்கு எந்த பிக்சரை வந்து கிரிட் போடணும் அப்படிங்கிற பிக்சரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ இந்த பிக்சர் சூஸ் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து கிரிட்ஸ்லாம் போட்டு கொடுத்துருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் வந்து அந்த லைன்ஸும் போட்டிருக்கோம். அது ஒரு கரெக்டான ஒரு கிரிட்டை வந்து போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு ஓகே அப்படின்னாக்கா அந்த கிரிட்டை வந்து ஓகே கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. மேலே வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கும், சேவு, கிராப்பு, அப்புறம் ஆட் இமேஜ், அப்புறம் இன்னொரு கிரிட்டு, அப்புறம் பார்த்திங்கன்னா ரோ காலம் இருக்குது. இப்போ நான் ரோவை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரோ வந்து ஒரு 6 போதும். காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 வச்சுக்கிறேன். பார்த்திங்கன்னா 7 போடுறேன். 7 போட்டோன்னே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கிரிட் வந்து மாறி இருக்கும். நீங்கள் நல்லா க்ளீனாக பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பக்கத்தில் வந்து நம்பர் வந்து போட்டிருப்பாங்க, நமக்கு அதனால் கஷ்டமே இருக்காது. ஸோ அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கனாக்கா கலர் வந்து சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ கிரிட் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டே கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து ஒயிட் கலர் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணதுக்கப்புறமா மேலே நான் வந்து காமிச்சேன் இல்லையா, சேவுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, ஸோ இந்த இடத்துல ஸோ அந்த சேவுங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா, இருங்க டச்சு கொஞ்சம் ஒர்க் ஆகலை. ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா ப்ளீஸ் வெயிட்டுன்னு காமிச்சு நமக்கு வந்து கிரிட் போட்டு அது வந்து நம்மளோட கேலரிக்குள்ளார சேவ் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து ஆல்ரெடி வரைய தெரியுங்கிறதுக்காக இந்த கிரிட் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் சின்னதாக சூஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி அவுட்லைன் போடலான்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போலேருந்து நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து சொல்கிறோம், நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க. இந்த ஸ்டெப் 1ல் வந்து நம்ம ஃபஸ்ட்டு காலமோடைய அந்த பாக்ஸ் வந்து போடணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 சென்டிமீட்டர் யூஸ் பண்ணுறேன். 2, 4, 6, 8, 10 அந்த மாதிரி மாறிக்கிட்டே போகும். ஸோ நான் வந்து 2 சென்டிமீட்டர் வந்து யூஸ் பண்ணுறேன் நான் போட்ட கிரிட்டுக்கு. நான் A5 அப்புறம் அந்த பேப்பர் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா பெரிய பேப்பர் கூட யூஸ் பண்ணிங்க. நீங்கள் பெருசாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா அது வந்து சைஸ் மாறுபடும். நான் இதுக்கு வந்து A5 பேப்பர் தான் யூஸ் பண்ணுறேன், நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி பாயிண்ட் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரோக்கு வந்து 2.5 சென்டிமீட்டர் வந்து யூஸ் பண்ண போகிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், 2.5 சென்டிமீட்டர், அப்புறம் 4.5 அந்த மாதிரி போகணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி அந்த லைன்ஸ்லாம் வந்து அதாவது அந்த சென்டிமீட்டர் வந்து நம்ம மார்க் வச்சுக்கலாம். இந்த மாதிரி மார்க் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும், எப்படி ட்ரா பண்ணணும், அதாவது கிரிட் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிரிட் மெத்தடில் இந்த கோடு போடுற இந்த கிரிட் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இது மிஸ் ஆச்சு அப்படின்னாக்கா நமக்கு வந்து ட்ராயிங்கே ரொம்ப மோசமாக போயிடும். ஸோ இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு இதை யூஸ் பண்ணி லைன்ஸ்லாம் போட்டுக்கிறேன். ஒரு லைனாக ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இந்த மாதிரி நீங்கள் கிரிட் லைன்ஸ் போடுறீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி விஷயத்தெலாம் சின்ன சின்ன விஷயத்தில் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது மேலே நீங்கள் அந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே ஒரு லைன் வந்து போட்டுருங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் இந்த மாதிரி தப்பு பண்ணுவாங்க. நான் போடுற மாதிரி இந்த லைன்ஸை வந்து இப்படி போடுவாங்க. இந்த லைன் போடுறப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தப்பாக போடுறோம், அதை அழிச்சிடுங்க. அப்புறம் நம்ம கீழே கூட வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம மேலே போட்ட மாதிரி லைன்ஸ் வந்து போட்டுக்கிட்டோம் அப்படின்னாக்கா கிரிட்டோடைய அந்த சென்டிமீட்டர் வந்து மாறாத அளவுக்கு பர்ஃபெக்டாக வரும். நமக்கு கிரிட்டு பர்ஃபெக்டாக வந்தால் தான் ட்ராயிங்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போது அந்த மாதிரி லைன்ஸ் போடாமல் நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போடணும். ஸோ ஒவ்வொரு லைனாக வந்து கரெக்டாக அந்த சென்டிமீட்டருக்கு அது மாதிரி போடுங்க. இந்த மாதிரி நீங்கள் லைன்ஸ் போடுறப்போ நீங்கள் ஏற்கனவே போட்ட அந்த லைனுக்கும் இந்த ஸ்கேலுக்கும் இடையில இருக்கக்கூடிய கேப் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த கிரிட் லைன் வந்து கரெக்டாக வரும். பார்த்திங்கன்னா நான் போடுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு ஸ்கேல் வைக்கிறோம், ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த லைன்ஸ் வந்து போகிறோம். இந்த கடைசி லைன் வந்து பார்த்திங்கன்னா அது அந்த சென்டிமீட்டரோடைய அந்த எட்ஜு வந்து ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம ரோ வந்து போடுவோம். ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் நான் 0க்கான அந்த லைன்ஸ் வந்து போடாமல் இருந்தேன், போட்டேன். ஸோ இதே மாதிரி சேம் நீங்களும் வந்து போட்டுக்கோங்க. ஒன்றும் இல்லை, காலமில் வந்து சென்டிமீட்டர் வந்து ஒரு பாக்ஸ் வந்து 2 சென்டிமீட்டர், அப்போ ரோவில் வந்து ஒரு பாக்ஸ் வந்து சென்டிமீட்டர் 2.5. ஓகேங்களா. இப்போது கிரிட் மெத்தடோடைய 3rd ஸ்டெப்பு ரஃப் டயக்ராம் நம்ம வரைய போகிறோம். இப்போ நம்ம வந்து காலமில் வந்து 4th பாக்ஸு, ரோவில் வந்து 2nd லைன். ஓகேங்களா, இது மாதிரி 4th பாக்ஸுக்குள்ளே இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எதுக்கு நான் அந்த 4th பாக்ஸு அப்புறம் செகண்ட் பாக்ஸு ரோல்னு சொன்னோம் அப்படின்னாக்கா இதுக்குள்ளே தான் வந்து லெஃப்ட் ஐ ஸ்டார்ட் பண்ணுது. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம லெஃப்ட் ஐலேருந்து தான் ட்ரா பண்ணுறதை சஜஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு.
அதுதான் கரெக்ட்டும் கூட. இப்போ நம்ம அந்த கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணுறப்ப இன்னும் ஒரு சில விஷயங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, நான் வந்து இது ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அந்த ஒரு பாக்ஸுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த லைன்ஸு, அப்புறம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸ், அதாவது லைன்ஸு சேர்ந்தால் தான் பார்ட்ஸ் ஆகும். அந்த பார்ட்ஸ்லாம் முடிச்சிடுங்க. 2வது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா, ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே போங்க. அதாவது மேலே இருக்கக்கூடிய பார்ட்ஸுக்கு வரையுங்க. மேலே இருக்கக்கூடிய பார்ட்ஸ் அப்படின்னாக்கா, நம்ம வரைஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடிய படத்தில் நெத்தி இருக்குது, அதுக்கு மேலே வந்து ஹேர் இருக்குது. அப்படியே ஐயை முடிச்சுட்டு மேலே இருக்கக்கூடிய நெத்திக்கு போங்க. நெத்தி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே லெஃப்ட் சைடு வாங்க. லெஃப்ட் சைடில் அந்த ஹேரோடைய பார்ட்ஸ்லாம் இருக்குல்லையா, அது வரைங்க. இந்த மாதிரி வரைஞ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரைட்டில் வாங்க. ரைட்டோடைய ஐ முடிங்க. அப்புறம் ரைட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸ்லாம் வரைங்க. அதாவது நெத்தி, இந்த பக்கமும் ஹேர் இருக்குன்னு ரைட் சைடில் அதுவும் முடிங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம லெஃப்ட் சைடு ஹையில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்புறம் நம்ம வந்து ஐலேருந்து மேலே போகிறோம். மேலேருந்து அப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய பார்ட்ஸுக்கு போகிறோம். அதே மாதிரி ரைட் சைடில் வரும். ரைட் சைடில் இருந்து அப்புறம் மேலே இருக்கக்கூடிய பார்ட்ஸ் வரைகிறோம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் கீழே இருக்கக்கூடிய பார்ட்ஸ் வரைகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வரைஞ்சோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒரு டெஃபினேஷன் ஒன்று கிடைக்கும். நம்ம வந்து கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணி வரைகிறதுக்கு. இப்போ நான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கிற இந்த டிராயிங் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அதே மாதிரி இந்த மாதிரி கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த கிரிட் லைன்ஸையும் ரொம்ப லைட்டாக போடுங்க. அப்புறம் நீங்கள் வரைகிற அவுட்லைனும் ரொம்ப லைட்டாக போடுங்க. ஏன் அப்படின்னாக்கா நம்ம வந்து எப்படியும் நம்ம அந்த கிரிட்டை அழிக்க தான் போகிறோம். அப்புறம் வந்து அது வந்து அந்த ட்ரேஸ் வந்து தெரியும். ரொம்பவே நல்லாவே இருக்காது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நான் வந்து மேலே முடிச்சுட்டேன். இப்போ கீழே ஹேருக்கு வந்து நான் வந்து போகிறேன். அதே தான் நான் சேம் சொன்ன மாதிரி தான் ஒரு பாக்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய லைன்ஸ்லாம் ஃபினிஷ் பண்ணுங்கள். இந்த ஒரு பாக்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய லைன்ஸை வந்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறது எங்கே மாறும் அப்படின்னாக்கா, அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸோ இல்லை அது வந்து கண்டினியூஸாக இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டோ இருந்துச்சு அப்படின்னாக்கா, அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒரு பாக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா லைன்ஸும் முடிக்காமல் இந்த பாக்ஸில் பாதி அந்த பாக்ஸில் பாதி வரையலாம். ஸோ அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி உங்களுக்கு ஓரளவுக்கு வரைய தெரியுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணி வரையலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செயினெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாம் பண்ண தேவையில்ல. இது வந்து ஒரு ரஃப் டயக்ராம், ஓகேங்களா? அதை மட்டும் நான் மனசில் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிரிட் மெத்தட் யூஸ் பண்ணி வரைஞ்சிங்க அப்படின்னாக்கா ரொம்பவே பர்ஃபெக்டாக வரைய முடியும். நான் அது வந்து ஒத்துக்கிறேன். பட் இந்த கிரிட் மெத்தடில் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, இந்த மாதிரி நம்ம கிரிட் லைன்ஸ் யூஸ் பண்ணுறப்போ அது வந்து போடுறதுக்கும் கஷ்டமாக இருக்கும். சென்டிமீட்டர் எடுத்து அதுக்கப்புறம் நம்ம ட்ராயிங்கை வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அதை எரேஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அது ஒன்று. அப்புறம் இந்த அவுட்லைன் நமக்கு கரெக்டாக கிடச்சி இவ்வளோ தூரம் கஷ்டப்படணுமா? இதுக்கு ஈஸியாக வந்து இன்னொரு மெத்தட் நான் வந்து வச்சுருக்கேன். ஸ்கேல் மார்க்கிங் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புதுசாக யாராவது வந்திருந்தீங்க அப்படின்னாக்கா அந்த மெத்தடோடைய லிங்க், அதாவது டுட்டோரியல் லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை செக் பண்ணுங்கள். அதுலேயும் நம்ம இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரையலாம். கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி அதில் லைன்ஸ்லாம் போட்டு அழிக்க வேண்டிய அவசியங்கிறது வந்து இருக்கவே இருக்காது. இப்போ நம்ம ட்ரெஸ் வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். நான் சொன்னேன் இல்லையா, ட்ரெஸ் வரைகிறப்போ கிரிட் லைன்ஸ் வந்து நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பாக்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடியது மட்டும் யூஸ் பண்ணாமல் அப்புறம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய லைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மாறி மாறி கூட நம்ம வரைஞ்சிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் முன்ன சொன்ன மாதிரியே ட்ரெஸ்ஸு வரைகிறப்போ உள்ளே இருக்கக்கூடிய லைன்ஸ்லாம் நம்ம வந்து ரஃப் டயக்ராம் தான் போடுறோம் அப்படிங்கிறதுனால ஓவராக வந்து டீட்டெயில்ஸ் காமிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணிட்டோம் நம்மளுடைய கிரிட் லைன்ஸு. நான் வந்து இதை வந்து எரேஸ் பண்ணிடுறேன் கிரிட் லைன்ஸ்லாம். அப்புறம் அவுட்லைனை வந்து ஒரு 2B பென்சிலை ஷார்ப் பண்ணி டார்க்னஸ் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபைனலாக கிடைச்ச ரிசல்ட் வந்து இதுதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிக்கோங்க.